டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். நாகாலாந்து மாநில ஆளுநர் ஈல கணேசனின் உடல் சென்னை பெசன்ட் நகர் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட உள்ள நிலையில் ராணுவ மரியாதையுடன் உடல் எடுத்து செல்லப்பட்டது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம். சரியாக எத்தனை மணிக்கு உடல் தகனம் செய்யப்பட இருக்கு? முழு விவரம். வணக்கம். நாகாலாந்து ஆளுநர் ஈல கணேசன் இறுதி சடங்கு நிகழ்வு சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் ரகுபதி ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். நாகாலாந்து முதலமைச்சர் நஃபியூ ரியோ, நாகாலாந்து மாநிலத்தின் தலைமைச் செயலாளர், நாகாலாந்து டிஜிபி ஈல கணேசன் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் முப்படையினர் ராணுவ மரியாதை செலுத்தப்பட்டுள்ளது. 42 குண்டுகள் 3 முறை முழங்க முப்படையை சார்ந்த ராணுவ வீரர்களால் இறுதி மரியாதை செலுத்தப்படும். மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இங்கே இறுதி அஞ்சலி செய்து வருகின்றனர். பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் மூத்த நிர்வாகிகள் தற்போது இங்கே இந்த இறுதி அஞ்சலியில பங்கெடுத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஈல கணேசனுடைய உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. தமிழக பாஜகவின் முகமாக இருந்த ஈல கணேசன் சிறு வயது முதலே RSS அமைப்பின் பணியில் ஈடுபட்டிருந்தார். அவரது கண்ணியமான பேச்சினை பாஜக கட்சியினர் மட்டுமின்றி பிற கட்சியினரும் பாராட்டுவது உண்டு. அந்த அளவுக்கு நாகரிகமான நகைச்சுவையுடன் பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் ஈல கணேசன். நெருக்கடி நிலை காலகட்டத்தில் ஓராண்டு காலம் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவர். ஆரம்பத்தில் RSS உறுப்பினராக செயலாற்றினார். தொடர்ந்து RSS பிரச்சாரகராக மாறினார். RSS அமைப்பு மீது கொண்ட பற்று காரணமாக திருமணம் செய்யாமலேயே பிரச்சாரகராக பணியாற்றி வந்தார். பாஜக தேசிய செயலாளராகவும் துணை தலைவராகவும் தமிழக பாஜக தலைவராகவும் பணியாற்றி இருக்கிறார். பாஜக செயற்குழு உறுப்பினராகவும் 1991 அமைப்பு செயலாளராகவும் பணியாற்றி இருக்கிறார். மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த நிலையில அவர் நாகாலாந்து மாநில கவர்னராக நியமிக்கப்பட்டார். கடந்த மாதம் சென்னை வந்த அவர் நீரிழிவு நோயால் பாதிப்பு ஏற்பட்ட புண்ணுக்கு சிகிச்சை பெற்று வந்தார். பின் வீட்டில் ஓய்வில் இருந்தபோது கடந்த 5ஆம் தேதி கால் மறுத்து போன நிலையில மயங்கி விழுந்தார். கடந்த 8ஆம் தேதி அதிகாலை 3 மணி அளவில் தலை சுற்றல் ஏற்பட்ட நிலையில் சென்னை ஆயிரமலுக்கு அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பரிசோதனையில் தலையில் இரத்த கட்டு இருப்பது கண்டறியப்பட்டது. அதற்கான அறுவை சிகிச்சை முடிந்த நிலையில் தீவிர கண்காணிப்பு பிரிவில் இருந்தார். இந்நிலையில் நேற்று மாலை சிகிச்சை பலனின்றி காலமானார். அவருடைய உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் அவருடைய உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. நாகாலாந்து ஆளுநர் ஈல கணேசன் இறுதி சடங்கு நிகழ்வு தற்பொழுது பெசன்ட் நகரில் நடைபெற்று வருகிறது. 42 குண்டுகள் 3 முறை முழங்க முப்படையை சார்ந்த ராணுவ வீரர்களால் இறுதி மரியாதை செலுத்தப்பட இருக்கிறது. நாகாலாந்து மாநில ஆளுநர் ஈல கணேசன் உயிரிழந்த நிலையில் அவரின் உடலுக்கு இறுதி சடங்கானது நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களுக்கு நன்றி ஜெரி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.